வணக்கம். ஜிஎஸ்டியோட 55th கவுன்சில் மீட் வந்து 21st டிசம்பர் 2024 ஜெய்ஸ்லாமர் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்க போகுது. அந்த கவுன்சில் மீட் நடக்க போகுது அப்படின்றத நியூஸ் வர்றப்பயே வந்து அந்த கவுன்சில் மீட்ல இருந்து என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வருது அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஆத்தன்டிக்கா ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டோ இல்லை அஜெண்டாவோ எதுவுமே இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்படவில்லை. நிறைய இடத்துல ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒய்ட்லி டிஸ்கஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அட் பிரசன்ட் டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்து டாக்ஸேஷன் ஸ்கீம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சேல் வேல்யூ 1000 ரூபாயை தாண்டல அப்படின்னா 5% டாக்ஸ், சேல் வேல்யூ 1000 ரூபாயை தாண்டிடுச்சு அப்படின்னா 12% டாக்ஸ் அப்படின்ற ஸ்கீம்ல தான் இப்போதைக்கு ஜிஎஸ்டி டெக்ஸ்டைல் செக்டர்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை இப்ப எப்படி மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சேல் வேல்யூ 1500 ரூபாயை தாண்டல அப்படின்னா 5%, 1500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 18%, 10,000 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா 28% அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்து நிறைய இதுல இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நான் இந்த நியூஸ் கேட்டோடனே என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து டிஸ்கஸ் பண்றப்ப போச்சு ரேட்டெல்லாம் கூட போகுது, பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 28%லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி கண்ணில் பார்த்தது கூட கிடையாது. இப்போ 28%லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா டவுன் ஆக போகுமே அங்கிள், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அவர் வந்து ஒரு 40-45 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தவங்க. அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவரு கணேஷ், நீங்க வந்து ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற ஆள் கூட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் தெரியும். நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்க டெக்ஸ்டைல் கிளைண்ட்ல எத்தனை குட்ஸ் வந்து 5%க்கு மேல விற்கிறாங்க, அதாவது 1000 ரூபாய்க்கு மேல இருக்க டெக்ஸ்டைல் வந்து அவங்க டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க அப்படின்னாரு. ஓகே நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வெறுமனே இந்த ரீட்டைல் ஷாப்ஸ், நீங்க வந்து பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ் அத மாதிரி போனீங்கன்னா அது வேற கதை. நார்மலா ஒரு துணிக்கடை வச்சிருக்கிற ஒருத்தவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 95%க்கு மேல வந்து 5% சேல்ஸ் தான் இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, 95%க்கு மேல அவங்க பண்ற சேல்ஸ்க்கான சேல் வேல்யூ வந்து 1000 ரூபாய் கீழே தான் இருக்கு. ஸோ இப்ப புதுசா வரப்போற ஸ்கீம்ல வந்து 1500 ரூபாய் வரைக்கும் 5% அப்படின்ற ரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா 98%, 97% ஆஃப் த சேல்ஸ் வந்து 5% ஸ்லாபுக்கு வந்துடும். அதுக்கு மேல சேல் பண்ற குட்ஸோட வேலைக்கு வந்து ரேட் ஏறப்போகுது, டாக்ஸேஷன் இம்ப்ளிகேஷன் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் அது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களை மட்டுமே பாதிக்குமே தவிர காமனா வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு மனுஷன் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டெக்ஸ்டைல் வந்து வெகுவாகவே பார்த்தோம்னா ரேட்டு கூட போகுது, எல்லாரையும் பாதிக்க போகுது அப்படின்னு தான் நிறைய இடத்துல நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அப்படியெல்லாம் கிடையாது, ப்ராக்டிக்கலா இருக்கிற விஷயம் வேற. பட் இதனால வந்து ஓகே சிவா நீங்க சொல்றீங்களா 1500 ரூபா வரைக்கும் 5% வரப்போகுதுன்னா என்னோட சட்டையோட விலையெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறையவே குறையாது. டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுமே தவிர அதை வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய டவுட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஏப்ரல் 2024ல இருந்து நவம்பர் 2024 வரைக்கும் நம்ம தமிழ்நாடுவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் டோட்டலா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 86,000 crores. நீங்க உங்க ஜிஎஸ்டி ஆர்சி வந்து ஒன்னு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரலாம், இல்ல சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரலாம். இது இவ்வளவு நாள் வரைக்கும் 2017ல இருந்து 2024 டிசம்பர் வரைக்குமே கூட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்டீசஸ் இஷ்யூ பண்றது வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற ஜிஎஸ்டிக்கு தான் வந்து நோட்டீசஸ் கூட வருமே தவிர சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற ஜிஎஸ்டிக்கு நோட்டீசஸ் வந்து ரொம்ப கம்மியாவே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஜென்ரல் பெர்செப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டோட ரெவன்யூ கலெக்ஷன் வந்து ரொம்ப கூட இருக்கும், ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற ஜிஎஸ்டி வந்து டாக்ஸ் பே பண்றது வந்து ரொம்ப கூட இருக்கும், சென்ட்ருக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப கம்மியா தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஜிஎஸ்டி போர்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட்டுக்கு கீழே வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி இருக்கு, சென்ட்ருக்கு கீழே எவ்வளவு இருக்கு, ஒருத்தவங்களும் எவ்வளவு ரெவன்யூ கலெக்ஷன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பாக்குறப்ப வந்து பார்த்தோம்னா இட் டெல்ஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 86,000 crores வந்து தமிழ்நாடு ஏப்ரல் 2024ல இருந்து நவம்பர் 2024 வரைக்கும் கலெக்ட் பண்ணதுல ஸ்டேட் கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 45,000 crores. அதே இது சென்ட்ரு கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 41,000 crores. அவ்வளவுதானே, ஸ்டேட் தானே கூட இருக்கு. அப்படின்னா ஸ்டேட்டோட நோட்டீசஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுல, நோட்டீஸ் போட்டாதான் நீங்க எல்லாம் டாக்ஸ் பே பண்றீங்க, நோட்டீஸ் போடலாம் பே பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா, 4000 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 6.9 lakhs. அதே மாதிரி சென்ட்ரு கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 4.66 lakhs.
சென்டர் கீழே இருக்கிற ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மியாவே இருந்தாலும் கலெக்ஷன் வந்து 41,000 crores வந்து காட்ட முடியுது. ஸ்டேட்டு கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 7 lakhs இருந்தாலும் கலெக்ஷன் வந்து வெறும் 45,000 crores தான் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து சென்டர் கீழே இருக்கிற ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட்டு கீழே இருக்கிற ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஜிஎஸ்டினுக்கு வந்து ஆவரேஜா எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, சென்டர் வந்து 8.92 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வந்து 6.45 lakhs பெர் ஜிஎஸ்டி நம்பர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து படிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு, இது வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லெவலுக்கு மேல வந்து ஒரு பிசினஸ் மேல டாக்ஸ் போடுறீங்க, இல்ல எக்கனாமிக் வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ரிஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ உங்களுக்கு ஹையர் டாக்ஸ் கலெக்ஷன் வராது. இட் இன்சென்டிவைசஸ் எவேஷன். ஒன்னே எவேஷன் நடக்க போகுது, இல்லையா பிசினஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு there is going to be closures. எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் டேர்ம்ல வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஷார்ட் டேர்ம்ல வந்து அவங்க சொத்து வந்து அட்டாச் பண்ண பண்ணலாம், அவங்க பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ண பண்ணலாம், அது மூலமா ரெவன்யூ வந்துகிட்டு இருக்குமா இருக்கும். பட் லாங் டேர்ம்ல வந்து ஹியூஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாட்டினா ஒரு ஹியூஜ் லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் க்ளோசர், ரிசெஷன், இது எல்லாத்துக்கும் வந்து வழிவகுக்கக்கூடிய விஷயமா கூட இது மாறலாம். அண்ட் நம்ம இந்த 2024-25 வர்ற நோட்டீஸ் ஸ்கேலை மட்டும் வச்சுட்டு வந்து எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் நோட்டீஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2024-25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 yearsக்கான அட்ஜுடிகேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரெக்கரிங்கா 3 months ஒன்ஸுக்கு வந்து நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவர் த பீரியட் வந்து இவ்வளவு நோட்டீசஸ், இவ்வளவு தூரம் ஒரு கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸோட வந்து பிசினஸ் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகுமா, வெதர் இட் இஸ் குட் ஃபார் எக்கானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் குட் ஃபார் எக்கானமி. ஏன்னா நம்ம வந்து வெறுமனையா லீகல், வெறுமனையா டாக்ஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மட்டுமே பார்த்துருக்க முடியாது. தேர் இஸ் ஆல்சோ எ லார்ஜர் பிக்சர் அரௌண்ட் இட். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறப்ப இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட். ஐ ஹோப் தட் 2024 வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இயர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஹோப்ஃபுல்லி இன் கம்மிங் இயர்ஸ் நோட்டீசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சப்சைட் ஆகும். லாவுமே கொஞ்சம் செட்டில் ஆயிருச்சு, கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்ல டவுட் இருந்ததெல்லாம் நிறைய கிளாரிஃபை ஆயிருச்சு. ஸோ ஓவர் த பீரியட் இட் வில் பி குட் அப்படின்றதான் மை ஒப்பீனியன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.